நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் கேள்விப்படாமே இருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதாவது நீங்கள் எதை உங்கள் மனசில் ஆழமாக நினைக்கிறீங்களோ அதே தான் உங்களுக்கு திரும்ப உங்கள்கிட்ட வரும். அதுதான் அதுக்கான அர்த்தம். இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல. ஆனால் சிம்பிள் தான் அது, ஆனால் ஈஸி இல்லை. லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது ஒரு விதி. அப்போ நம்ம நினச்சா மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விதி, கிராவிடேஷ்னல் லா மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர், ஒரு சின்ன தப்பு கூட பண்ணது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பில்டிங் மேலேருந்து குதிச்சிங்கன்னா கீழே வந்து தான் ஆகணும். ஏன்னா அது கிராவிடேஷ்னல் லா. இப்போ அதே இடத்துல நான் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன், அப்போ நான் பில்டிங்லேருந்து கீழே வரமாட்டேனா? நீங்கள் தெரிஞ்ச பில்டிங் மேலேருந்து குதிச்சாலும் சரி, தெரியாமல் பில்டிங் மேலேருந்து குதிச்சாலும் சரி, கீழே வந்து தான் ஆகணும். அதாவது ஒரு பொருள் மேலே விழுந்ததா கீழே வந்து தான் ஆகணும். அதுதான் கிராவிடேஷ்னல் லா. அது மாதிரி தான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, நீங்கள் பாசிட்டிவாக பண்ணாலும் சரி, இல்லை நெகட்டிவாக பண்ணாலும் சரி, அது ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்று, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ கார் ஓட்டுறீங்கன்னு எடுத்துக்கோங்க. கார் ஓட்டணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சாவி போடணும், டீசல் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இன்னும் நிறையா கான்செப்ட் இருக்குது. கியரை போடணும், அதை போடணும், கிளச் அழுத்தணும், இன்னும் நிறையா இருக்குது. இதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் வெறும் நம்ம திங்கிங் மட்டும் பண்ணால் போதுமா? இப்போ எப்படி காருக்கு கண்ணாடி மட்டும் திருப்பினா போதுமா, வண்டி ஓடிடுமா? அந்த மாதிரி இன்னும் நிறையா கான்செப்ட் இருக்குது. ஒரு கான்செப்டையும் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சிம்பிள் தான், ஆனால் ஈஸி இல்லை. நம்ம டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும்போது தான் அந்த லா ஆஃப் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ எப்படி இந்த உலகத்துலேயே எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பில்டிங் மேலேருந்து விழுந்தால் கீழே வந்து தானே ஆகணும். அந்த விதி இருக்குல்ல, அதுக்கு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரணும். அது எப்படி வர வைக்கிறது, அதுக்கு தான் நான் இருக்கேன். பாருங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் சொல்லிட்டேன், ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரே நாளில் ஒபாமாவும் ஆக முடியாது. ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகணுமா, பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா, உங்களோட திங்கிங் ஸ்டைலை தான் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க, வேறு எதையும் இல்லை. உங்களோட திங்கிங் ஸ்டைலை மாற்றணும். உங்களோட யோசிக்கிற திறனை மாற்றணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோர் கான்செப்டில் வர்றது என்னென்னா, எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், மூணையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வர போகிறீங்கன்னா இது மூணையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். இது கீழே இன்னும் நிறையா இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே. இப்போ எப்படி, அதே கார் எக்ஸாம்பிளுக்கு வரேன். கண்ணாடி திருப்பினா கார் ஓடுமா? அதே மாதிரி தான். சாவி போடணும், ஸ்டேரிங்கை பார்க்கணும், டீசல் போட்டதுக்கப்புறம் அந்த மூடியை மூடணும், கண்ணாடி கீழே இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. சின்னதாக நிறையா விஷயங்கள் இருக்குது காரில். அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயும் சின்னதான கான்செப்ட் நிறையா இருக்குது. அதை நீங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால் தான் குயிக்காக நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை மாஸ்டர் பண்ண முடியும். நிறையா பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருக்கலாம், ஒரே நாளில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் தான் ஒரே நாளில். ஆனால் நீங்கள் அந்த ஒரு நாளுக்காக எத்தனை நாள் நீங்கள் அதை கற்றுக்கணும்னா வெளியே ஓடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லலை, மைண்டுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இது எல்லாமே. சரி, இப்போ நம்ம அந்த 3 கான்செப்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எனர்ஜினா என்னென்னா, எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. அவ்வளோதான் இல்லை, இன்னும் இருக்குது அதில். அது என்ன கான்செப்ட்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காராகட்டும், மொபைல் ஆகட்டும், வீடாகட்டும், நம்மகிட்ட இருக்கிற எல்லா பொருள், உயிரினங்கள் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே எனர்ஜியால் உருவானது தான். அது எப்படி, இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போய் ஒரு பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ண சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். ஆட்டம் வரைக்கும் உங்களால் ஜூம் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஆட்டம். ஆட்டம் 99.99% எம்டி ஸ்பேஸ் தான். அதாவது அதில் ஒன்றுமே கிடையாது. மீதி இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாமே எனர்ஜி. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே 99.99% எம்டி ஸ்பேஸ். அதில் இருக்கிறது எல்லாமே எனர்ஜி. இந்த கான்செப்ட் தான் வரும். நம்ம தமிழில் சொல்லுவாங்க, இந்த கான்செப்ட் தான். என்னென்னா, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், தூண்லேயும் இருக்கார், துரும்புலேயும் இருக்கார். ஏன்னா அந்த துரும்பு எல்லாமே, தூணும் துரும்பும் 99.99% எம்டி ஸ்பேஸ் தான். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த தூணையும் துரும்பையும் எடுத்துக்கிட்டு போய் அதே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் தான் தெரியும்.
ஆட்டம் என்ன 99.99% எம்டி ஸ்பேஸ் தான். மீதி இருக்கிறதெல்லாம் எனர்ஜி தான். அதனால தான் சுற்றி இருக்கிற எல்லாமே எனர்ஜியால் ஆனது தான். சயின்ஸ் பிரகாரம் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் கடவுள் இல்லைங்களாம், கடவுளுங்கிறத சில பேர் எனர்ஜிங்களாம், வைப்ரேஷனுங்களாம், ஃப்ரீக்வன்சிங்களாம், யூனிவர்ஸுங்களாம், இந்த மாதிரி எல்லா வித பேர்லேயும் அழைச்சிக்கலாம். எம்டி ஸ்பேஸுன்னு கூட சொல்லலாம். பேர் வேறு தான், ஆனால் பவர் ஒன்று தான். நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது எல்லாமே எனர்ஜி அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ஆசைப்படுற அந்த பொருளும் எனர்ஜி தான். நீங்கள் ஆசைப்படுற அந்த வாழ்க்கையும் ஒரு விதமான எனர்ஜி தான். ஓகே, அடுத்து 2வது கான்செப்ட் வைப்ரேஷன். வைப்ரேஷன்னா என்னென்னா, அந்த எனர்ஜியோட ஃபஸ்ட்டு சொன்ன எனர்ஜியோட ஸ்பீடையும் குவாலிட்டியும் மிக்ஸ் பண்ணது தான் வைப்ரேஷன். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு விதமான எமோஷன். எல்லாமே எனர்ஜினா நாம்ளும் ஒரு விதமான எனர்ஜி தான். இப்போ நமக்குள்ளே இருந்து வர அந்த சந்தோஷமும் ஒரு விதமான எனர்ஜி தான், ஆற்றல் தான். இப்போ அந்த ஆற்றலுக்கு குவாலிட்டி இருக்குது. ஒரு செகண்ட் சந்தோஷம் அவ்வளோதான், ஒரு 10 செகண்டுக்கு மேலே சந்தோஷம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ நேரம் அந்த எமோஷனை தாக்கி பிடிச்சி வைக்கிறோமோ அதுதான் வைப்ரேஷன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவே ஒரு கோபம், ஒரு செகண்ட் இருந்தால் கோபம் உடனே டக்குன்னு டக்குன்னு போயிடும். இதுவே நாள் கணக்கில் இருந்தால் அது அதுவும் வைப்ரேஷன் தான். ஆனால் என்ன, அது லோ வைப்ரேஷன், நமக்கு நெகட்டிவிட்டி தர வைப்ரேஷன் அது. அடுத்தது ஃப்ரீக்வன்சின்னு என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேடியோ தான். நீங்கள் எந்த சேனல் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ரேடியோவில் திருப்பினா அதை பார்க்கலாம். 91.5 அந்த மாதிரி, அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஒரு எனர்ஜி வைப்ரேஷனுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கும், ஒரு ரேஞ்சு, அதுதான் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு இந்த டியூனிங் ஃபோர்க் எக்ஸாம்பிள் பாருங்கள், சேம் வைப்ரேஷனில் இருக்கிற டியூனிங் ஃபோர்க்கு தான் அதிர வைக்க முடியும். இந்த எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், அதை பாருங்கள். இது மூணுமே இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூணில் ஒன்று மிஸ் ஆனால் கூட ஏதாவது ஒன்று வித்தியாசமாக நடக்கும். என்ன வித்தியாசமாக நடக்கும்? லேட் ஆகலாம், நடக்காமையும் போகலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனில். அடுத்து இந்த மூணோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இந்த மூணுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1% மட்டும்தான், இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் ஒரே நாளில் உங்களால் எல்லாத்தையும் லேர்ன் பண்ண முடியாது. லேர்ன் பண்ண முடியும், நான் அதை சொல்ல வரலை. நான் உங்கள் எபிலிட்டியை நான் சொல்ல வரலை. ஒரே நாளில் லேர்ன் பண்ணணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம்னா நம்ம மூளைக்குள்ளே நியூரானாக உருவாகும். எப்படி? லேர்ன் பண்ணுற விஷயங்கள் புது நியூரானாக உருவாகும், அதுதான் மெமரி. ஓகே, இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன்ல, அதுதான் உங்களோட மெமரி. இப்போ நான் வீடியோவில் சொன்ன விஷயங்கள் இந்த மாதிரி தான் உங்கள் மூளையில் இப்போ மெமரியாக மாறி இருக்கும். அதனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ஆப் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, அதை நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் தான், 48 மணி நேரம். அதுக்குள்ளே அந்த கனெக்ஷன் 50% அழிஞ்சிரும் உங்கள் மூளையிலேருந்து. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்குறீங்கன்னா, நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணாமல் கற்றுக்கிட்டு ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா 2 நாள் அதிகபட்சம் அதோட கனெக்ஷன் 50% கட் ஆகிடும். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டதுலேருந்து 50% மறந்துடுவீங்க. அதனால தான் ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கற்றுக்கணும். ரெப்படேஷன் இன்னும் நிறையா இருக்குது. ஒரே நாள் ஜேர்னி இல்லை, இது லைஃப் டைம் ஜேர்னி. நம்ம ஒரே நாள் சக்ஸஸ் ஆகிறதில்ல, லைஃப் டைம் சக்ஸஸ் ஆகணும். அதனால் நம்ம பொறுமையாக தான் எல்லாத்தையும் கற்றுக்கணும். பொறுமைனா ரொம்ப பொறுமை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்டை கற்றுப்போம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா கான்செப்ட் வருது. ரெப்படேஷன் என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்னென்ன இருக்குது, மைண்டுனா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, சூப்பர் கான்ஷியஸ்னா என்ன, யூனிவர்ஸ்னால் என்ன, வைப்ரேஷன், இன்னும் கான்செப்ட்டு, அப்புறம் ரெப்படேஷன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங்னா ரெப்படேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரும். நிறையா இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கில் மெத்தட்ஸ் இருக்கலாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கில் மெத்தட்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு சூட் ஆகும். எனக்கு ஒரு மெத்தட் சூட் ஆகும், உங்களுக்கு ஒரு மெத்தட் சூட் ஆகும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறது 2 கப் மெத்தட் இருக்குது, குவாண்டம் ஜம்ப் இருக்குது, இந்த மாதிரி விஷுவலைசேஷன் இருக்குது. விஷுவலைசேஷன் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். 1000 மெத்தடில் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். விஷுவலைசேஷனுங்கிறது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். அஃபர்மேஷன் இருக்குது, ஒருத்தருக்கு இன்னும் மெத்தட் ஒர்க் ஆகும். அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதையும் நான் எப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.